வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்பி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐயோ அம்மா சோறு. நடுவில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட முடியல. இனிமேல் வீடியோக்கள் வெளியே வந்த வண்ணம் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலே மசாலா. இதை எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம். இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டக்கடலை தான். வெள்ளை கருப்பு எதுனாலும் ஓகே. நான் வந்து 1 கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஓவர் நைட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 4 to 5 hours கண்டிப்பாக அது தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். அடுத்து சுத்தமான ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க. என்னடா சொல்கிறேன், வெள்ளை துணியா? ஆமாங்க, நிஜமாகவே வெள்ளை துணி தான். சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, மராட்டி மூக்கு, ஸ்டாரு, கடல் பாசி, 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள், எந்த டீ தூளாக இருந்தாலும் ஓகே. இதை எல்லாத்தையும் சேர்த்து டைட்டாக அந்த வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நைட்டு முழுக்க ஊற வச்ச கொண்டக்கடலை, நம்ம மசாலா ஐட்டங்களை முடித்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை துணி, பிரியாணி இலை, ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 விசில் நல்லா அந்த கடலையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் கடலைக்கு 1.5 கப் தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்து 2 தக்காளி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ்ஷு ரெடிங்க. வதக்கின வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுங்க. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோடு ஊற்றிடுங்க. மறக்காமல் உள்ளே இருக்க துணியை எடுத்து கீழே போட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு. அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு விசிலை போட்டு ஒரு 2 விசில். வாசனை நல்லா அள்ளுதுங்க. ஆஹா, சூப்பர். ஆவி போனதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கஸ்தூரி மெட்டி, 1/2 லெமன், 1 டேபிள் ஸ்பூன் கீ. ஆஹா, என்ன வாசனை! இந்த சோலை மசாலாவை நம்ம பூரி, சப்பாத்தி, சோலாபூரி எதோட வேணால் சேர்ந்து சாப்பிட்லாங்க. ஆனால் எனக்கு தனியாக சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டம்தான், பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு worth ட்ரை. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்பி. இது உங்கள் ஐயோ அம்மா சோறு. மிக்க நன்றி.